ஹலோ ஆல் வணக்கம். ஒரு சரியான எபிக் மேட்ச் வந்து முடிஞ்சது. வீடாக வெல்கம் டு த ஷோ. நான் வந்து வெள்ளை பீஸ். எனக்கு வந்து சிஎஸ்கே வந்து நான் போய் சொன்னேன். அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க. தே டிட் நாட் பிளே தேர் பெஸ்ட் கிரிக்கெட். நிறைய பேர் புரிஞ்சுக்கல. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தோத்துட்டாங்க. ஆர்சிபி வேர் பீக்கிங் அட் த ரைட் டைம். ஸ்ட்ராங்கர் டீம் வீடாக சொன்னது வந்து நான் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் ஆர்சிபி தான் ஃபயர் டீம்ஸ் அப்படின்னு நீங்களும் தெளிவா சொன்னீங்க. நீங்க இன்னும் அனாலிட்டிக்கலா சொன்னீங்க. நான் வந்து தோன்றதை பார்த்ததை வச்சு சொன்னேன். வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், ஆர்சிபி இன்டு த பிளேயர். உங்க வார்த்தையை நான் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். கிரேட்டஸ்ட் கம்பேக் இன் ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். நீங்க சொன்னது நடந்துருச்சு. இப்போ ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ 2009 எக்ஸாம்பிள், 2011 எக்ஸாம்பிள் சொன்ன போதெல்லாம் எப்படி எல்லாரும் ரியாக்ட் பண்ணாங்க? வியூவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க ஒரு பாசிட்டிவான ஆளுன்னு வாழ்க்கையில ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓப்ஸை மட்டும் விடவே கூடாது. இஃப் யூ ஆர் இன் யுவர் ரைட், யூ டு ஃபைட் ஃபார் யுவர் ரைட். சிஎஸ்கே நம்ம சொன்ன மாதிரி அவங்க பேட் கிரிக்கெட்டும் ஆடல, நல்ல கிரிக்கெட்டும் ஆடல. அப்படியே எப்போ ஜிடியோட தோத்தாங்களோ எனக்கு அப்பவே தெரியும் இன்னைக்கு அடி வாங்கிடுவாங்கன்னு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா சோசியல் மீடியால ஓப்பனா வந்துட்டு இப்ப இப்ப நான் போட்டிருப்பேன் முன்னாடியே டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே எப்ப போலிங்னாங்களோ அப்பயே ஆட்டம் க்ளோஸ்ன்னு போட்டிருப்பேன். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா கோவப்பட்டு அபியூஸ் பண்றாங்க. ஐ எம் சம்மன் ஹூஸ் அகேன்ஸ்ட் அபியூசர்ஸ் ஃபார் கிவிங் மை ஒப்பீனியன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு வெதர்மேன் ஒருத்தர் வந்துட்டு மூளை இல்லாத ஒரு சிலர்லாம் வந்துட்டு வெதரை பத்தி பேசுறாங்க அப்படின்னாங்க. நேற்று நான் வந்து இறங்கினதுல உங்ககிட்ட இருந்து நான் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு சொட்டு துளி கிடையாது. பெங்களூர் நான் 20 வருஷமா இருக்கேன் அப்படின்னு. நான் காலையில ஒரு ட்வீட் போடுறேன், இந்த மாதிரி 10 மணிக்கு கிளியரா இருக்குன்னு. அதுக்கு ஒரு வெதர்மேன் வந்து ரிப்ளை பண்றாரு எனக்கு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எதுவுமே தெரியாம ட்வீட் பண்றாங்க, காலையில வந்துட்டு பயங்கரமா வெயில் அடிச்சா நைட்டு வந்து மழை பெய்யும் அப்படின்னு. சோ இப்ப இந்த மாதிரி எப்படின்னா நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மளோட நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றோம் அப்படின்னா உடனே அபியூசஸ் டர்ன். இப்ப அவங்க டாஸை வின் பண்ண போதே அவனுக்கு பாதி கை உடஞ்சிருச்சு. அத மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இது எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அங்கேயே அவங்களோட ஆட்டம் க்ளோஸ். அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பா ஃபர்ஸ்ட் 3 ஓவர் உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு என்ன சொன்னேன், 2 ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். அதாவது ஆர்சிபி பேட்டிங் ஆடும்போது சாண்டனரும் மகேஷ் தீக்ஷானாவும் போலிங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு. எங்க சிஎஸ்கே தோத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 31. அதுக்கப்புறம் மழைக்கு முன்னாடி ஒரு ருத்ரதாண்டம் ஆடினார் கோலி. அதுக்கப்புறம் தீக்ஷ்ணா சாட்டர் போட்டோன்னு என்ன பண்றது தெரியாம தத்தளிச்சாங்க அப்படியே. சோ எங்க அவங்க விட்டாங்கன்னா அந்த ஸ்டார்டர் தான் விட்டாங்க. முதல்லயே நம்ம சொன்னோம், ப்ரீவியஸ் 2 மேட்ச் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், டிசி வர்சஸ் ஆர்சிபி. எந்த டீம் பவர் பிளேல நிறைய விக்கெட்டை கொடுக்குதோ அந்த டீம் தான் தோக்குதுன்னு. எந்த டீம் பவர் பிளே நிறைய விக்கெட் கொடுத்துருக்காங்களோ எல்லா மேட்சும் இந்த வென்யூல தோத்துருக்காங்க. ஆர்சிபி வந்து 42 ஃபார் நோ லாஸ், சிஎஸ்கே 58 ஃபார் 2. கேம் ஓவர். ஏயா அவங்க பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரை வச்சு ஓபன் பண்றாங்க. கிளென் மேக்ஸ்வெல் முதல் பால்ல வந்து 550 ரன் அடிச்சு ருத்துராஜ் கேக்வாட் அவுட் ஆறாரு. நீங்க வந்துட்டு ஜடேஜா, தீக்ஷானா, சாண்ட்னரை வச்சுன்னு துஷார் தேஷ்பாண்டேவையும் ஷார்துல் தாக்கூரையும் கொடுக்குறீங்க. நியாயமே இல்லாம ஒரு கோலி கொடுக்குறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு படுகேவலமான ஸ்ட்ராட்டஜி. அதை வந்து எப்படி வந்து அதை சொல்றதுன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்றும் புரியல. சோ இப்படி இருக்கும்போது இன்னொன்னு என்ன சொன்னோம்னா, இப்ப வந்துட்டு அவங்க எப்படி இது பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது பிளேயிங் 11 கரெக்டா ஆட்டாங்க, 3 ஸ்பின்னர் ஆட்டாங்க, சிஎஸ்கே இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பார்ட் டைம் போலஸ் அப்பார்ட் ஃப்ரம் யாஷ் தயால் அண்ட் சிராஜ் அவங்க வந்ததுமே அவங்கள அடிக்கணும்னு சொன்னேன். மொத பால் இப்படி வந்து லாக்கி பெர்குசன் ஒரு ஸ்லோயர் பால் போடுறாரு, அதை அடிச்சு ராணே அவுட்டாரு. ஒரு அரைக்குழி போடுறாரு கிளென் மேக்ஸ்வெல், அதை புல் பண்ணி இவரு வந்து ருத்துராஜ் கேக்கோட வந்து கைக்கு நேரம் கொடுக்குறாரு. நீங்க வந்து உங்களை ஸ்ட்ராட்டஜியே இப்ப இதை சொன்ன நிறைய பேர் எப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணணும், நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னா இப்ப சொல்றது கரெக்டானு யோசிக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஓகே, நம்ம சொல்றது நடக்குங்க போது நீங்க எங்களை அபியூஸ் பண்றதுனால the team is not going to do well because we are making a point before the game and we are reflecting it. That's what exactly has happened. அப்படிங்கும்போது எங்களை அதுக்கு பயந்து தானே போடவே இல்லை. நான் எப்பவுமே போடுவேன் உங்களுக்கு இவத்து நமதேன்னு போடுவேன். இவத்து நமதேன்னு போட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்செட் ஆறாங்க. நீங்க டாஸ் வின் பண்ணி எப்ப போலிங் போட்டீங்களோ அங்கேயே உங்களுக்கு மேட்ச் போட்டா நீங்க தானா தானே போடுறீங்க. ஆர்சிபி வின் அப்படின்னா நீங்க அனலிஸ்டா சொல்றீங்க. அதனாலதான் நீங்க ஆர்சிபி ஃபேன் அப்படின்றத காட்டுறீங்கல்ல. அப்படி கிடையாது சார், எனக்கு சிஎஸ்கேவும் பிடிக்கும், ஆர்சிபியும் பிடிக்கும். அங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. அது கரெக்ட், அதுதான் கரெக்ட். இப்போ ஒரு டெல்லி, இப்போ ஒரு டெல்லி,
ஒருத்தர் பிடிச்சா இன்னொருத்தவங்களை ஹேட் பண்றோம் அப்படிங்கிறது பாயிண்டே கிடையாது. அதுதான் பாயிண்ட். 2 பேர் நல்லா விளையாண்டாங்கன்னா 2 பேரும் அப்ரிசியேட் பண்றதுல தப்பு இல்ல. சோ அதுதான். இப்ப நாங்க என்ன பண்றோம், அவங்களுக்கும் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நேற்று ஒரு ஹை டிபேட் வந்தது அஸ்வினோட. அதாவது இப்ப நான் சொன்ன பாருங்க, ஆர்சிபி யூனிட் வந்து ஐஸ்வர்யா ராய்னு நான் சொன்னது இந்த 4 ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ். நேத்தே வந்து அவரை சேலஞ்ச் பண்ணேன், அஸ்வின் நான் சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இந்தியன் போலர்ஸ ஆர்சிபி பேட்டிங்க நான் குறை சொல்ல, ஐஸ்வர்யா ரெஃபரன்ஸ் எடுத்தது அந்த 4 ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு. ஆல்மோஸ்ட் இந்த லாக்கி ஃபெர்குசன் ஒருத்தரால அவருக்கு பிளே ஆஃப் ஆப்ஷனே போயிருக்கோம். நான் ரன் நான் 3 ஓவர்ல 39 ரன் கொடுத்ததை பத்தி நான் பேசல. 2 பால் தலைக்கே போட்டாரு ஃப்ரீ ஹிட். சோ உங்களுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன்னு கான்டெஸ்ட புரிஞ்சுக்கோங்க. அந்த 4 ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்தது. அந்த 4 இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப வைஷாக் விஜயகுமார் என்ன பேடா போட்டிருப்பாரு லாக்கி ஃபெர்குசன் பதிலா? நான் உங்களுக்கு கேட்கிறேன். நானும் உங்களை தான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து லாஸ்ட் வேலை வைஷாக் விளையாண்டுருந்தா இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கா ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு பிளே ஆஃப்லயாவது அதை அவங்க பண்ணுவாங்களா நீங்க சொல்லுங்க. பண்ண மாட்டாங்க. கேட்டா பேக்கிங் பாலிசிப்பாங்க. அதனால இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன், தோனி மாதிரி ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் பால் கடைசி இதுல ஓவர்ல 6 அடிச்சுட்டு 11 பால்ல 5 ரன் தோனி அவுட் ஆறாருன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அலைன் ஸ்டார்ஸ் அலைன் ஃபார் யூ அப்படின்னு அர்த்தம். மொத்த பால் தூக்கி எவ்வளவு பெரிய 6 அடிச்சுட்டு அடுத்த பால் ஒரு ஸ்லோயர் பால். அதெல்லாம் பெரிய லக்கு தான். அதான் உங்களுக்கு அந்த லக்குன்ற சிச்சுவேஷனுக்கு ஏன் வந்தது? இந்த லாக்கி ஃபெர்குசனோட ஓவர்னால வந்தது. பிளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல மேட்ச் போயிருந்தது. ஒரு 13வது ஓவர்ல ஒரு 20 ரன்னோ 18 ரன்னோ கொடுத்தாரு. 2 ஓவர்ல 37 ரன் இருந்தது. அப்பயும் ஒரு 18 ரன் கொடுத்து மேட்சே மாத்தினது லாக்கி ஃபெர்குசன் தான். கம்ஃபர்டபுளா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆர்சிபி, இது டிஃபெண்டிங் 201 நாட் 218. அதை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ரீசனே லாக்கி ஃபெர்குசன் தான். இந்த ரெஃபரன்ஸை வச்சுதான் நான் சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ஆர்சிபி ஜெயிச்சா பயங்கரமா சந்தோஷப்படுற ஆள் நானே தான். இப்ப ஆர்சிபி ஜெயிச்சா என்ன பண்றாங்க, நீ என்ன சொன்ன ஐஸ்வர்யா ராய் கமெண்ட் பண்ண பாத்தியா? நான் எப்படி கமெண்ட் பண்ணன்றது தெரியாம they are trolling. பட் ஐ எம் நாட் someone who's going to lose sleep on all these trolls. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன, ஐ எம் a big supporter of RCB and CSK. அன்பார்ச்சுனேட்லி ஒரு டீம் போயிடுச்சு. இப்போ ஒரு ட்வீட் போட்டது, கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐபிஎல் ஹிஸ்டரி இஸ் கோயிங் டு பி a team which is going to be placed at the bottom after 8 games to win 6 out of 6 to get into playoffs நடந்துருச்சு. இப்போ இன்னொன்னு சொல்றேன், IPL is going to witness a team which is going to win 9 out of 9, which no team has done in the back end of the tournament after losing 7 out of 8 games and being in bottom of the table. இதையும் நான் சொல்ல விரும்புறேன். நான் ஆர்சிபி சப்போர்ட்டருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்தேன்னா அது டஸ் இட் மேக் சென்ஸ்னு பாருங்க. இட் மேக் சென்ஸ். ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு அப்ரிஷியேட் ஐ அம் ஃபைன், பட் அபியூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்ப பாயிண்ட் இஸ் மேடு. இப்போ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இப்ப ஆர்சிபி வந்துச்சு. இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஃபீல் வெரி வெரி சேட். தே கேன் ஒன்லி பிளேம் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஜிடியோட ரொம்ப சுமாரான கிரிக்கெட் ஆடி தோத்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் அப் பண்ணாங்க ஆர்சிபிக்கு. இன்னைக்கும் they played very very poorly to be honest. The bat bowling was horrendous. 2 bowler 4 ஓவர்ல 25 கொடுக்குறாங்க. தீக்ஷானாவும் சாட்னரும். எப்படி சார் 218 கொடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. அதுதான் அவங்க ரொம்ப மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க நாட் அட் தேர் பெஸ்ட். பேட்டிங்கும் தானே போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இன்னைக்கு ருத்ராஜ் கைக்கோட கிளிக் ஆகல. நீங்க சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து அவங்க ஸ்லிப்ட் அப். அவ்வளவு சுச்சுவேஷனுக்கு வந்ததே வந்து சம்பவம் ஜடேஜான் தோனி அந்த மசில் மெமரியா தேவர் சோ மச் யூஸ் டு பிளேயிங். அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன்ல, அது 2 பேரும் டேஞ்சரஸ். நீங்களும் சொன்னீங்க ஆனால் க்ளோஸா வந்து தோப்பாங்கன்னு. பட் தென் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீசன் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஐ திங்க் லாட் ஆஃப் பிளஸஸ் சிஎஸ்கேக்கு. எஸ்பெஷலி ருத்ராஜ் அவர் கேப்டன்சினாலுமே ஹி மேட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ரன்ஸ். இன்னைக்கு பெருசா ஒன்று அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அந்த நடக்கல. நிறைய பிளஸஸ் இருக்கு. பட் தென் கோயிங் இன் டு தி மெகா ஆப்ஷன் தே வில் ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஆப்ஷன். திருப்பி நிறைய சான்சஸ் இருக்கு நல்ல டீமை திருப்பி அசம்பிள் பண்றதுக்கு. தே வில் டெஃபினெட்லி ஹேவ் தோனி அரௌண்ட். அவர் போறாரா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். எவ்வளவு நாள் விளையாண்டாலும் வில் பி த ஃபர்ஸ்ட். எனக்கு எவ்வளவு நாள் விளையாடுறாரோ அதை பார்க்கணும் தான். ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க கோயிங் ஃபார்வர்ட் சிஎஸ்கே? இல்ல நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். லாஸ்ட் டே ஆஃப் த டோர்னமெண்ட் யூ ஆர் ஸ்டில் இன் த பொசிஷன் டு குவாலிஃபை அண்ட் தென் யூ லூஸ். தெர் இஸ் நத்திங் டு பி ஃபீல் அஷேம்ட் அபவுட். இதுல அவமானப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. தட் இஸ் இட்ஸ் லைக் எ நாக் அவுட் கேம்.
இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த டீமுக்கு வேணாலும் பிளே ஆஃப்ஸ்ல ஆளாகும் போது சிஎஸ்கே கேன் பி ப்ரௌட் ஆஃப் வாட் தே டிட். பட் ஒன்லி திங் இஸ் எல்எஸ்ஜியோட ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க, ஜிடியோட அகமதாபாத்ல தோத்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு அதுவும் எல்எஸ்ஜியோட 211 டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிடியோட 235 கொடுத்தாங்க பாருங்க. இந்த ரெண்டுமே தட் ரியலி கில் தம் டு பி ஆனஸ்ட். இது லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் சிஎஸ்கே. இது எல்லா வருஷமும் நீங்க ஜெயிக்க முடியாது. அன்பார்ச்சுனேட்லி அனதர் 5 டைம் சாம்பியன் மும்பை ஆல்சோ டிடன்ட் குவாலிஃபைன்றதுனால யூ cannot expect a team to win every game, but the every time, but the way they came and the way they were always in top 4, it is extremely disappointing that they lost the top 4 place in the last day to get eliminated of the tournament. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். Let us not take any credit away from RCB. ஒரு பக்கம் மழை பயம், அதுக்கப்புறம் 3 ஓவர் ஆன மாதிரி மழை வந்துச்சு, மழை நிக்குமான்னு தெரியாது. இவ்வளவு டென்ஷனுக்கு அப்புறம் ஆர்சிபி வந்திருக்காங்கன்னா let's put our hand up and say well played RCB and keep supporting them to see they can do another miracle of winning 3 games in a row to win the tournament. That's all I am praying about, to be honest with you. ஆமா, நானும் சிவம் டூபே, ரஜத் பட்டிதார் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங் கம்பாரிசன் இருக்காங்க. 2 பேருமே சிமிலர் ரோல்ஸ், 2 பேருமே சூப்பரா ஆடினாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சிவம் டூபே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு, போக போக அப்படியே டேப்பர்ட் ஆஃப். ரஜத் பட்டிதார் அவ்வளவு நல்லா ஸ்டார்ட் பண்ணல, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நம்ம 2 பேருமே சொன்னோம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பட்டிதார் எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா விற்ற முடியாது, டெஸ்ட் சீரிஸ் சரியா ஆடாதுன்னு சொன்னோம். பட் ஆஸ் த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஷோட் ஹூ ஹி வாஸ் கிளாஸ் பிளேயர் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே மிடில் ஓவர்ஸ் என்ஃபோர்ஸர்ஸா பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. பிக் அப்ளாஸ் டு போத் சிவம் டூபே அண்ட் பட்டிதர் ஃபார் ஹேவிங் புட் அக்ராஸ் சீசன் லைக் திஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்ஃபெக்ட்லி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப சிவன் துபே இந்த சீசன் ரெண்டுல கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு. தட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி கிரிக்கெட்டர் and is proved that what he is capable of. That's why he's part of the T20 World Cup squad. ரஜத் பட்டிதார் was brutal class. And RCB க்கு வந்திருக்காங்கன்னா RCB's batting unit is the one which has taken them here. நான் நிறைய பேர் சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க. Today is the greatest example for that. The fulcrum of their batting is also Rajat Patidar, apart from the great Virat Kohli and Faf du Plessis and Dinesh Karthikeyan. Rajat Patidar should be given a hell lot of credit for what he has done actually for RCB to be in a position where they are now. சூப்பர். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் என்ன என்ன பண்ணணும் ஆர்சிபி? இப்ப நான் ஆர்சிபி தானே என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஆர்சிபி என்ன கேட்டா லாக்கிக்கு பதிலாகவே வைசாக் ஆடி 3 ஃபாரினர்ஸ் ஆடலாம், இல்லாட்டி கரண் சர்மாக்கு பதிலாக வைசாக் ஆடலாம். அது தவிர வேற எதுவும் சேஞ்ச் தேவையில்லை. நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க ஆர்சிபி? நான் உங்களுக்கு போன தடவையே சொன்னேன், அதாவது உங்களுக்கு வைசாக் விஜயகுமார் ஆர் நீங்க கரண் சொன்னதுதான். சர்மா ஆர் ஸ்வப்னில் சிங் ஒருத்தரை வந்து நீங்க இதுவா வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பின்னர் நீங்க ஆட முடியாது. ஒண்ணு ஸ்வப்னில் ஆடணும், இல்ல கரணை தான் ஆடணும், வைசாக் தான் உள்ள வரணும் அப்படின்னு. நவ் வாட் யூ ஹவ் சீன் லாக்கி ஃபெர்குசன். நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க மேக்ஸ்வெல் இருக்கிறதுனால வில்ஜாக்ஸுக்கு பதிலா he will also bowl more அப்படின்னீங்க. 4 ஓவர் போட்டாரு இன்னைக்கு. அதனால 3 ஸ்பின்னர்ஸ் தேவையில்லை. நீங்க சொன்னதான் போன ஷோல மோஸ்ட் எக்கனாமிக்கல் சார் மேக்ஸ்வெல். மோஸ்ட் எக்கனாமிக்கல் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிங்கும் போது யூ ஷுட் ஹேவ் a variety. there is a good chance one day யாஷ் தயால் might fail, சிராஜ் might fail. அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் bowler ஆடியே ஆனும் லாக்கி பெர்குசன் ஆடக்கூடாது. there is no point or no compulsion you have to play overseas bowlers. இன்னைக்கெல்லாம் நான் தான் சொல்றேன், I'm not really worried about 13 runs what he has given. 2 பால் மண்டைக்கு போட்டாரு ஃப்ரீ ஹிட். So நீங்க கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கும் போது when you're going to play in the playoffs, I am telling you now, definitely Vaishak Vijay Kumar will win. The final thought before we are going to end this video is RCB will definitely win the eliminator and it is going to be 7 out of 7. They will play the qualifier. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. RCB வின் பண்ணிட்டு RCBக்கு அதான் இதுல சொல்லுவாரு, அந்த இவரு வாத்தியார் சொல்லுவாரு இந்த சார்பட்டா பரம்பரையில, வெம்லே கபில ரோஸ் அடிச்சுட்டு ஒண்ணு வந்து பாப்பான் அப்படின்ற மாதிரி கபில அகமதாபாத்ல இருந்தாலும் ஆனா தோனி உட்காந்து போகும்போது கொஞ்சம் மனசு வலிச்சிச்சு. அது வருத்தமா தான் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு மனசுக்கு. பட் ஸ்டில் தட்ஸ் ஃபைன், பார்ட் ஆஃப் த கேம். லெட்ஸ் விஷ் both the teams well and CSK they should be back with the bang next year. and RCB நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா ஆடணும். உங்க ஃபைனல் தாட்ஸோட அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க உங்க ஃபேவரட் தற்பட்ட டயலாக் சொன்னீங்க, அதை சொல்லி முடிங்க. அதுதான் இப்ப வாத்தியார் சொல்ற மாதிரி இப்ப சொல்லுவாரு அவரு, இந்த மாதிரி சொல்லுவாரு, வெம்லே கபில வந்துட்டு ரோஸ் அடிச்சுட்டு உன்னை வந்து சந்திப்பான் அப்படின்ற மாதிரி. ஆர்சிபி வந்து அந்த அகமதாபாத் கனரை தாண்டிட்டு சென்னை வருவாங்க. நான் டோன்ட் ஈவன் வாண்ட் டு பிரிங் தோனி பாய் இன்டு தி பிக்சர். என்னோட ஹார்ட் சோர் ஆயிடும். ஏன்னா அவங்க தோக்கடிச்சு வெளியே தள்ளின டீம் சிஎஸ்கே.
அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஏன்னா எனக்கு அந்த வலி இருக்கும், அதை பத்தி யோசிச்சாதான் அந்த வலி இருக்கும். நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. முன்னாடியே நான் சொன்ன ஒரு சூரியன் அஸ்தமனம் ஆயிடும் இன்னைக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சான். அதனால அந்த டாபிக்கே நான் போல, பிகாஸ் ஐ எம் சிஎஸ்கே ஃபேன் ஆல்சோ. தட் இஸ் ரீசன் ஐம் ஒன்லி பிரைசிங் ஆர்சிபி. சிஎஸ்கே பத்தி சொல்லிட்டேன் நானு. தே கேன் பி ப்ரௌட் ஆஃப் வாட் தே அச்சீவ்டுன்னு. Let us give another 3 cheers for RCB until we come back and see what the playoffs is going to be. And before we will preview also the double header which is going to happen tomorrow, whom RCB is going to face in Ahmedabad. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye-bye.